ஒரு காலத்தில் விஜயநகரம் என்ற பெரும் ராஜ்யத்தை நியாயமும் அறிவும் இணைந்து ஆட்சி செய்த மகா அரசன் கிருஷ்ணதேவராயர் வாழ்ந்து வந்தார். அவரது அரசவையில் அறிவின் சிகரம் போல பிரகாசித்த ஒரு மனிதன் இருந்தான். அவன்தான் தெனாலிராமன். நகைச்சுவையுடன் பேசுவான், ஆனால் அவன் சொல்வது எப்போதும் உண்மை. ஒரு நாள் காலை விஜயநகர அரண்மனையில் பெரும் குழப்பம். அரசவையின் நடுவே ஒரு செல்வந்தன் நின்று உயர்ந்த குரலில் கூச்சலிட்டான். செல்வந்தன்: அரசே, என் வீட்டிலிருந்து 3 பொன் நாணயங்கள் திருடப்பட்டுள்ளன. அரசவையில் சலசலப்பு. அரசர்: திருடன் யார் என்று தெரியுமா? செல்வந்தன்: அரசே, என் வீட்டில் வேலை செய்த 5 பேர் மட்டுமே உள்ளே வந்தார்கள். அந்த 5 பேரும் அரசவைக்கு அழைக்கப்பட்டனர். அவர்கள் முகங்களில் பயம், அழுத்தம், மௌனம். அரசர் சிந்தனையில் ஆழ்ந்தார். அப்போது தெனாலிராமன்: அரசே, இந்த வழக்கை நான் தீர்க்க அனுமதி தருவீரா? அரசர் சிரித்தபடி: தெனாலி, உன் அறிவை மீண்டும் பார்க்க ஆசைதான். தெனாலிராமன் அந்த 5 பேரையும் ஒரு நொடிக்கு மௌனமாக பார்த்தான். பின் சொன்னான்: தெனாலிராமன், இன்று யாரிடமும் ஒரு கேள்வியும் கேட்கப் போவதில்லை. அரசவையே ஆச்சரியம். அரண்மனைக்கு 5 மூங்கில் குச்சிகள் கொண்டு வரச் சொன்னான். ஒவ்வொன்றையும் ஒரு வேலைக்காரனிடம் கொடுத்து, தெனாலிராமன், இந்த குச்சியை இன்றிரவு உங்கள் அறையில் வையுங்கள். நாளை காலை திருடன் யார் என்று குச்சி சொல்லும். அந்த இரவு 5 பேருக்கும் தூக்கம் வரவில்லை. குச்சி பேசுமா, எப்படி சொல்லும் என்ற பயம். ஆனால் ஒருவனுக்கு மட்டும் இதயம் வேகமாக துடித்தது. மறுநாள் காலை அனைவரும் அரசவையில் குச்சியுடன் வந்தார்கள். தெனாலிராமன் ஒன்றொன்றாக பார்த்தான். அப்போது ஒரு குச்சி மட்டும் சிறிதாக இருந்தது. தெனாலிராமன் உறுதியான குரலில்: அரசே, திருடன் இவன்தான். அரசவையில் அதிர்ச்சி. அரசர்: எப்படி உறுதி? தெனாலிராமன்: நான் சொன்னது போல குச்சி பேசவில்லை, ஆனால் திருடன்தான் பேசியான். குச்சி நீளமாகிவிடும் என்று பயந்து இவன் அதை வெட்டிவிட்டான். அந்த மனிதன் தலையை குனிந்தான். திருடன் அழுதபடி: மன்னியுங்கள் அரசே. அரசர் தெனாலிராமனை பார்த்து மகிழ்ச்சியுடன் சொன்னார்: அரசர்: தெனாலி, உன் அறிவு மௌனத்தில் கூட உண்மையை பேச வைக்கிறது. தெனாலிராமன் சிரித்தபடி சொன்னான்: தெனாலிராமன்: அரசே, சத்தம் இல்லாமலே உண்மை வெளிப்படும். இந்த கதையின் பாடம்: அதிகமாக பேசுபவன் அல்ல, அதிகமாக சிந்திப்பவனே உண்மையை கண்டுபிடிப்பான்.